எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலின் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மே மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாளில் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். பதிவை முழுமையாக பாருங்கள். முருகப்பெருமானினுடைய விரதங்களில் 3 விரதங்கள் மிக முக்கியமானது. அதில் முதல் வருவது செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடிய முருக விரதம். பொதுவாக செவ்வாய் தோஷம் நீங்கணும், சீக்கிரமாக கல்யாணம் ஏற்படணும், அதே மாதிரி வீடு நிலம் ஆகியவை அமையணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் விரைவில் அவர்களுக்கு நான் மேற்கூறிய அத்தனை பலன்களும் கைகூடும். இது செவ்வாய்க்கிழமை விரதத்தினுடைய மகத்துவம். அடுத்தது கிருத்திகை விரதம். முருகன் அவதரித்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முருகனை விரதமிருந்து 6 அகல் விளக்குகளில் நெய் தீபம் இட்டு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யறச்சே முருக பெருமானினுடைய அருளால் உங்களுக்கு நோய் நீங்கும், உயர் பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லங்களில் நிரம்பி வழியும். இது கிருத்திகை நட்சத்திர விரதத்திற்கான பலன். அடுத்தது 3வது தேய்பிறை திதி அன்று, அதாவது தேய்பிறை சஷ்டி திதி அன்று நாம் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுறச்சே குழந்தை பேரு, திருமண தடை நீங்குதல், கடன் பிரச்சனை நீங்குதல், எதிரி தொல்லை நீங்குதல், நோயற்ற வாழ்வு கிடைத்தல், தொழில் மற்றும் வேலையில் மகத்தான வெற்றி கிடைத்தல் ஆகிய பலன்கள் கிடைக்கும். இது எல்லாமே தேய்பிறை சஷ்டி விரதத்திற்கான பலன். இதே பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டிக்கும் இதே மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா மாதங்களில் தேய்பிறை வளர்பிறை என்று 2 சஷ்டி விரதம் வரும். நாம் தேய்பிறை சஷ்டி விரதத்தை தான் ரொம்ப உசிதமாக சொல்கிறோம். என்ன தான் அஷ்டமிகளில் வளர்பிறை அஷ்டமியை சொன்னாலும் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த அஷ்டமியாக தேய்பிறை அஷ்டமியைத்தான் சொல்கிறோம். அதன்படி இந்த தேய்பிறை சஷ்டியாகப்பட்டது முருகப்பெருமானை வணங்குவதற்கு முதன்மையான விரதங்களில் ஒன்றாகவும் வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை உங்களுக்கு அள்ளித்தரும் ஒரு விரதமாகவும் அமைகிறது. சரிங்களா? இப்போ இந்த தேய்பிறை சஷ்டி நாள் அன்று விளக்கு ஏற்றி முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஒருவருக்கு வராது என்று சாஸ்திரம் சொல்லுது. இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனுதினமும் சரவணபவ மந்திரத்தை நாவில் உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி முருகப்பெருமானினுடைய பக்தர்களாக இருப்பவர்கள் அனைவரும் இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை அனுஷ்டியுங்கள். தேய்பிறை சஷ்டி விரதத்தில் முருகனுக்கு விளக்கேற்றிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் அதிகரித்து கொண்டே இருக்கும், வெற்றி மேல் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் இந்த தீபங்களில் நெய் தீபத்துக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுப்பேன்.
எண்ணெய்களில் நிறைய திரவியங்கள் இருக்குது. நல்லெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, விளக்கெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, இப்படி இழுப்பு எண்ணெய் இருக்குது. இப்படி நிறைய திரவியங்கள் சொன்னாலும் திரவியங்களுக்கெல்லாம் உன்னதமானது நெய் தீபம்தான். ஏன்னா ஒரு நெய் தீபம் என்பது 100 நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம். நீங்கள் கோயிலுக்கு போய் ஒரு 6 அகல் விளக்குகளில் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுட்டிங்கன்னா அது திட்டத்தட்ட 600 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியதற்கு சமமான பலன் கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் தேய்பிறை சஷ்டி நாளன்று 6 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்தியுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரிங்க சாக்ஷாத் அந்த முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தேய்பிறை சஷ்டி நாள் அன்று கந்த சஷ்டி கவசம் வாசியுங்கள். எவர் ஒருவர் தேய்பிறை சஷ்டி நாள் அன்று காலையிலும் மாலையிலும் இந்த இரு வேளைகளிலும் கந்த சஷ்டி கவசத்தை மனதார பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் கேட்டது அத்தனையும் முருகன் அருளால் நிச்சயம் கிடைத்தே தீரும். சார், எங்களால் கந்த சஷ்டி கவசத்தை அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக வாசிக்க முடியாது, இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பயப்பட வேண்டாம். சில பேருக்கு எழுத படிக்க கூட தெரியாமல் இருக்கும், அவங்களும் சிரமம் வேண்டாம். சரவணபவ எனும் முருகனினுடைய சிடாட்சர மந்திரத்தை இந்த தேய்பிறை சஷ்டி நாளன்று காலையில் ஒரு 108 முறையும் மாலை ஒரு 108 முறையும் எவர் ஒருவர் பாராயணம் செய்தாலும் அவர்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்த பலன்களை அடைவார்கள். சார், எங்களுக்கு என்ன மாதிரி சார் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, வீட்டில் சுபகாரியம் நிறைவேறும். இதுவரைக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கலை, தடையாயிண்டே போகுது, என்னோடய பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஜாப் கிடைக்கல, வீடு கட்ட முடியல, இப்படி சுபகாரியங்களில் ஏற்படும் தடைகள் முற்றிலுமாக நீங்கி வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். மகாலட்சுமியின் வாசம் உங்கள் வீட்டில் ஏற்படும். பண கஷ்டம் பரிபூரணமாக நீங்கும். மட்டுமில்லாமல் தோஷங்கள், பொதுவாக ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நவகிரகங்களினுடைய பெயர்வு. நவகிரகங்கள் தான் மனிதனை ஆட்டுவித்து கொண்டிருக்குது. இந்த நவகிரகங்கள் ஒரு மனிதனுக்கு தோஷத்தை ஏற்படுத்தினால், இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, செவ்வாய் ஒருத்தருக்கு தோஷத்தை ஏற்படுத்தினா கல்யாணம் லேட் ஆகும். ராகு கேதுக்கள் தோஷம் ஏற்படுத்தினா குழந்தை பிறக்கிறதுல தாமதம் ஏற்படும். அதனால தான் 2 தோஷம் இருந்தால் அந்தந்த தோஷத்துக்காரங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுறது. சேம் தோஷம் இருந்தால் சேம் தோஷக்காரங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த தோஷம் பலிதமாகாது. இப்படி தோஷங்கள் என்பது மனிதனுக்கு தடையாக வரும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சார், இந்த தோஷங்கள் நீங்கணும்னா ஒரே வழி சார், முருகனை வழிபடுறது. முருகனை வழிபட்டால் நவகிரகங்களையும் வழிபட்டதன் பலன் கிடைக்கும். முருகனை வழிபட்டால் நவகிரகங்களும் வழிபட்டவர்களுக்கு வழிவிடும். சார், ரொம்ப நாளாக எனக்கு ஜாப் கிடைக்கல, அரசு வேலை கிடைக்கல. ஏன் அரசு வேலை கிடைக்கல? சூரியன் அங்கு வலுவாக இல்லை என்ற அர்த்தம். என்கிட்ட கூட ஒரு அன்பர் வந்து கேட்டார், சார் நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியல. ஜாதகத்தை பார்க்குறச்ச சூரியன் வந்து கெட்டு போயிட்டார். சூரியன் கெட்டவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பது என்பது அரிதினும் அரிது. அப்போ என்ன பண்ணலாம்? அவருக்கு அரசு வேலையே கிடைக்காதா? கவலையை விடுங்க, முருகனை போய் கும்பிடுங்கண்ணே. சூரியன் எப்படி அக்னி சுடரோ அதே போல முருகனும் சூரியனை விட பல மடங்கான அக்னி சுடர். அவரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரியனின் அருளாசி நிச்சயம் கிடைக்கும். பலம் இல்லாத ஒருவர் கூட நவகிரகங்களின் பலத்தால் முருகனினுடைய வழிபாட்டால் உங்களுக்கு விரைவாக வேலை மட்டும் இல்லைங்க, கல்யாணம் ஆகிறதா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், எத்தனையோ பேர் தேய்பிறை சஷ்டி நாள் அன்று முருகனை வழிபட்டு நல்ல முறையில் கல்யாணம் ஆகியிருக்கு, பெரிய பெரிய இடங்களில் வேலை கிடச்சிருக்கு, நல்ல அழகான முத்தான குழந்தை செல்வம் கிடச்சிருக்கு,
இந்த மாதிரியான விசேஷங்கள் எல்லாமே நிச்சயமாக நடந்துட்டு தான் இருக்கும். டெய்லியுமே பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த அதிசயத்தை. அதன்படி இவ்வளவு விசேஷகரமான இந்த தேய்பிறை சஷ்டி நாள் என்று நாம் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் உசிதம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சார் ஒரு நல்ல காலம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம புத்தி கெட்டதை நோக்கி தான் போகுமா. ஏன்னா நம்ம புத்தி நல்ல காலத்தில் நல்லதை நோக்கி போச்சுன்னு சொன்னால் நாம் செல்வ செழிப்பில் மேலோங்கிடுவோம். அதுக்கு நம்ம புத்தி ஒத்துழைக்கு பண்ணாதான். கெட்டது பக்கம் போ அப்படின்னு நம்மளை திசை திருப்பி விடுமா. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னையிலேருந்தே நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜாதகத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னையில இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்னையிலிருந்து உங்களுடைய மைண்ட் நல்ல முறையில் முருகனே நீயே கதின்னு அவன் பாதத்தை நீங்கள் பற்றி கொண்டு நீங்கள் அழகாக அடுத்தடுத்த வேலைகளுக்கு அடியை எடுத்து வையுங்கள். சரிங்களா? அப்பேற்பட்ட இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்களாக நான் சொல்லுகிறேன். இது நான் சொன்னது மட்டும் இல்லைங்க, சாஸ்திரம் சொல்லக்கூடியதை தான் நான் சொல்கிறேன். முதல்ல அசைவம் சாப்பிடுவது கட்டாயமாக. சஷ்டி நாள் என்று அது தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, சஷ்டி நாள் என்று அசைவ உணவுகளை தவிர்ப்பது உசிதம். சார் நான் கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சார், அதுவும் தவறு. அன்று அசைவ உணவு வீட்டில் சமைச்சாலும் தவறு, கடையில் சாப்பிட்டாலும் தவறு. நீங்கள் அன்று முழுவதும் சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை சிரதையோடு வழிபடுவதில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். இது ஒன்று. சார் ரெண்டாவது, நாம் இதை கண்கூடாக பார்க்குறோம். நிறைய பேர் இந்த விஷயத்தை ஒத்துத்தான் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் நாம் நம்ம அனுபவத்திலேயே அறிஞ்ச விஷயம் ஒன்று என்னென்னா, சஷ்டி நாள் அன்று கடன் வாங்கக்கூடாதுங்க. இது மிக மிக முக்கியமான ஒன்று. கடன் வாங்கிறதுக்கு அப்படின்ட்டு நேர காலங்கள் அப்படின்ட்டு இருக்குது. பொதுவாக கேலண்டரில் பாருங்கள், நல்ல நேரம், யமகண்டம், ராகு காலம் அப்படிங்கிற வரிசையில் குளிகை அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இந்த குளிகை அப்படிங்கிறது யாருன்னா சனி பகவானோட பையன்தான் குளிகை, சனி பகவானோட மகன். இந்த குளிகைக்கு இருக்கிற விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குளிகையில் என்ன செயலை செய்தாலும் அது திரும்ப திரும்ப நடைபெறும் என்பது ஒரு விஷயம். இந்த குளிகை நாளன்று கட்டாயமாக நாம் கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கடன் திரும்ப திரும்ப வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும். இந்த குளிகை நாளன்று கடனை திருப்பி அடைச்சோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கடனை அடைச்சி முடிச்சிருவீங்க. அதனால தான் கடனை திருப்பி கொடுப்பதற்கு குளிகை நேரத்தை பயன்படுத்துங்க, கடனை வாங்குவதற்கு குளிகை நேரத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம். எந்த விஷயமெல்லாம் திரும்ப திரும்ப நடைபெற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை குளிகை நேரத்தில் செய்யலாம். எந்த விஷயமெல்லாம் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. அதன் பொருட்டு தான் கல்யாணம், கெட்ட விஷயங்களுக்கான பரிகாரங்கள் அல்லது கெட்ட விஷயத்துக்கான சாங்கியங்கள் ஆகியவற்றை குளிகையில் செய்ய மாட்டோம். நிலம் வாங்குதல், அதே மாதிரி நகை வாங்குதல், இந்த மாதிரி விருத்தியாகக்கூடிய விஷயங்களை குளிகையில் செய்வோம். அப்படி தான் இந்த தேய்பிறை சஷ்டி நாள் அன்னைக்கு நாம் கடனை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப கடன் வாங்குகிற சூழ்நிலையும் வாங்கிய கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் சஷ்டி திதியில் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் 7 மணிக்குள்ளே வாங்கிடுறேன் சார், நான் 8 மணிக்குள்ளே வாங்கிடுறேன் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி முழுவதுமே இன்றைய நாள் முழுவதும், அதாவது தேய்பிறை சஷ்டியோ வளர்பிறை சஷ்டியோ சஷ்டி திதி நாள் முழுவதுமே கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இரவல் வாங்கக்கூடாது. மெயினாக தங்கத்தை இரவல் வாங்கக்கூடாது. இன்னமும் கூட சில இடங்களில் இந்த தங்கத்தை இரவல் வாங்கிட்டு போட்டுட்டு போயிட்டு திருப்பி கொடுத்துட்ற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்குது. நீங்கள் தங்கத்தை சஷ்டி நாளன்று
இரவலாக வாங்கக்கூடாது. சார் காசு கொடுத்து கடையில் போய் எடுக்கலாமா சார்? அது எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் தானமாக இரவலாக தங்கத்தை சஷ்டி நாளன்று நீங்களும் வாங்கக்கூடாது, இந்த பக்கம் இருக்கிறவங்களும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இப்படி செய்தோம் என்றால் நம்மிடம் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அவர்களிடத்தில் செல்லும் என்பது ஒரு ஐதீகம். சரிங்களா? அடுத்த விஷயம், இந்த தேய்பிறை சஷ்டி, அதாவது இந்த மே மாதம் வர இந்த சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வருது. வியாழன் வந்து குருவினுடைய ஒரு கிழமை, குருவினுடைய உலோகம் தங்கம். ஸோ கட்டாயமாக தங்க உலோகத்தை தானமாக யாருக்கும் இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் கொடுக்காதீர்கள், இரவலாகவும் கொடுக்காதீர்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தேய்பிறை சஷ்டி நாள் அன்று கட்டாயமாக நீண்ட நேரம் உறங்கக்கூடாது. ரொம்ப நேரம் தூங்குறோம் சார் அப்படின்னு உறங்கக்கூடாது. சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே நீங்கள் எழுந்திருச்சணும். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சூரியன் உதிப்பதற்கு அப்புறமும் யாரெல்லாம் தூங்குகிறார்களோ, சூரியன் உதித்ததற்கு பின்பும் யாரெல்லாம் தூங்குகிறார்களோ அவர்கள் குபேரனை போல் தனவந்தனாக இருந்தாலும் விரைவில் கீழ்நிலையை, அதாவது ஏழ்மை நிலையை அடைவார்கள் என்று சொல்லுது. எவர் ஒருவர் சூரியோதயத்துக்கு முன்னரே எழுகிறார்களோ அவர்களுக்கு குபேர கடாட்சமும் சம்பத்தும் நித்தியமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் இந்த சஷ்டி நாளன்று செய்யக்கூடாத விஷயங்கள். முடிந்த அளவுக்கு இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் அனைவரும் முருக கடவுளை வணங்கி அவரினுடைய அருளினை பெற்று அல்ல குறையாத அளவிற்கு செல்வ வளத்தை அடைய தயாராக இருங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க. எப்பயுமே முருக வழிபாட்டில் மிக முக்கியமானது நம்பிக்கைங்க. முருகனுக்கு நைவேத்தியம் வைக்கிறேன், மலர்களால் பூஜிக்கிறேன், பழங்களால் பூஜிக்கிறேன், அபிஷேகங்கள் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. முழு நம்பிக்கை இருக்கா? அதாவது சொல்லுவாங்க, சிவனை அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணி கேட்டிங்கன்னா சிவன் மனமுருகி எதையும் கொடுத்துருவார். பெருமாளை அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமாளுக்கு அலங்காரங்கள் பண்ணி கேட்டிங்கன்னா பெருமாள் வேண்டியதை கொடுப்பார். ஆனால் முருகன் எதை கேட்கிறார்? உன் மனதிலிருந்து வரும் தூய அன்பையும் பக்தியையும் கேட்கிறார். ஸோ மனசார முழு உள்ளத்தோடு தூய மனதோடு முருகா என்று இந்த தேய்பிறை சஷ்டியில் அவனை அழைத்து அவனுக்காக விரதமிருந்து தீபம் ஏற்றி பிரார்த்தித்தால் உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்காதது என்று எதுவுமே கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.